ரியாக்ட், நோடு, ஆங்குலர் ஜேஎஸ்ன்ற மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ESLint எரர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். மாமே, அவன் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேட்போம் மாமே. இந்த ESLint எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா மேனுவலாக தான் உட்காந்து ஒன் பை ஒன்னாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஈவன் நாங்களும் ஃபஸ்ட்டு மேனுவலாக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2 நாள் ஒரு 60 ஃபைல்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். 2 நாள் 8 + 8 16 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 60 ஃபைல்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். 16 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 60 ஃபைல்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இதை எப்படி வந்து நம்ம ஏதாவது ஒரு கோடு மூலமாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா npx ESLint //fix அப்படின்னு ஒரு லைன் ஆஃப் கோட் இருக்குது. இந்த கோடை வந்து கரெக்டான டைரக்டரி பாத்தில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களோட ESLint எரர்ஸ் வந்து அட் த மினிட்ல உங்கள் எல்லா இஷ்யூவையும் ரிசால்வ் பண்ணி கொடுத்துரும். வித்தின் எ மினிட்ல 659 ஃபைல்ஸ் ESLint இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிச்சு. இது போக கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம மேனுவல் ஃபைல்ஸ் லைக் நீங்கள் ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ESLint இஷ்யூ மட்டும் இருக்கும். அதை நீங்கள் மேனுவலாக ஓவர் கம் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த இஷ்யூவெல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வில்லேஜ் IT டெவலப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.